அண்ணன் தான் சார் வந்து காப்பாற்றினார். சரி, இப்போ கேஸ் எதுக்கு? நான் வேணா இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நீங்கள் பேசுனா ஜாதி வரி போயிடுமா சார்? கோவத்தில் கொலகாரம் எடுக்கிற கத்தியை விட போலீஸ்காரன் சார் ஆபத்து. நீங்கள் கேஸ் எடுத்துக்கோங்க சார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். போலீஸ்கார மாதிரி பேசியா? நாம் எழுதுறது தான் கேஸு. அது சந்தகாரம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சாட்சிகாரன் இருக்கானே, இதை நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறது நல்லது சார். இல்லைன்னா கேஸு மேலே என் தங்கச்சி அவனை கட்டி கொடுக்க அறுத்து போட்டு. அவசரப்படாதீங்க சார். கேஸ் ஆச்சுன்னா நீங்கள் தான் சார் ஏவும். அப்புறம் ஊருக்கே விஷயம் தெரிஞ்சிடும். யாரும் தெரியாம இந்த ஆம்புலன்ஸ் வீட்டில் வந்துட்டான் சார். நான் ஒன்று இப்போ மாட்டணும்னா அவனை சாவடிச்சு போட்டுறேன். இப்போ அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நம்ம 3 பேரும் கழிப்பின வேண்டியதான். அப்புறம் அந்த கதை என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக ஊர் சுற்றினு. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் தம்பி நீதான் வா. சரி, நீங்கள் போய்ட்டு சாப்பிடுங்க, நான் வந்தேன். சொல்லுங்கள் சார். எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் நாங்கள் தட்டி கேட்டால் நீ ஏன்ப்பா தேவையில்லாமல் கொடுக்க வர? சார், போலீஸ்னால் தப்பாக தட்டி கேட்கணும், ஆனால் நீங்கள் தட்டி கேட்குறதே தப்பாக இருக்கே சார். ஏன்பா அவனுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? அவனா உங்கள் அவன் உங்கள் தங்கச்சியோட சார். கோவப்படாதீங்க சார். எமர்ஜென்சின்னு யார் ஃபோன் பண்ணாலும் நான் அவங்களோட ஆள் தான். ஏன் நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் உங்களோட ஆளாக தான் வந்து நிற்பேன். யோசிச்சு பாருங்க சார். பையன் பொண்ணு 2 பேரும் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. பேசாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க. 2 பேரும் ஒன்றா படித்தா எல்லாம் ஒன்றாயிடுமா? இல்லை கொஞ்சம் வசதி வந்துட்டா எல்லாம் சரிசமம் ஆகிடுமா? தம்பி, என் வீட்டில் ஒரு நாய் வளர்ப்பேன். அந்த நாயை நான் தொடுவேன். அது என் மேலே ஏறும், விளையாடும், காலை போடும், நான் அது மேலே கையை போடும். ஆனால் அதுக்காக நாங்கள் 2 பேரும் ஒரே தட்டில் வாய் வைக்க முடியாதுல்ல. ஒரு பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்தே ஜாதி இருக்கு. அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து அதை அழிக்கணும்னு நினைக்காது. என் பாட்டனுக்கு பாட்டங்காலத்துலேருந்து ஜாதி இருக்குன்றது உண்மைதான் சார். ஆனால் என் பேரனுக்கு பேரங்காலத்துலேயாவது அது மாறும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. அவங்க ஒன்று பார்க்குற வேலையால் தான் ஜாதின்னா அந்த பையனும் டாக்டர், உங்கள் தங்கச்சியும் டாக்டர். அப்படி இல்லை, எந்த காலத்துலேயோ யாரோ பார்த்த வேலையை வச்சு தான் ஜாதி பார்க்குறீங்கன்னா நீங்கள் போலீஸ் வேலை பார்க்க இறங்கி பேசினா ரொம்ப ஓவராக பண்ணுங்க. 10 செகண்ட் போய் உங்களை பயந்துச்சு. ஐயோ, 10 செகண்ட் ஆயிடுச்சு சார். தென்னையம்மன் தோலில் போட்டு சுற்றுறவங்க கிட்ட பயத்தை பற்றிலாம் பேசாதீங்க சார். சிரிப்பு சிரிப்பாக வருது. ஜாதி இல்லைன்னு சொன்னா அவன் எந்த ஜாதின்னு தெரிஞ்சு விட்டீங்க.